நீங்க எங்க இருக்கீங்க? திருப்பரங்குன்றம் அடிவாரத்துல இருக்கீங்க. இந்த இருக்கு திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல இருக்கீங்க. இதுவரையும் இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையா தான் இருந்திருக்கீங்க. எதிர்பார்த்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? வரல. ஏன் இப்ப இந்த பிரச்சனை? மோடி ஆட்சி வந்து அவங்களோட தூண்டல் இல்ல. இந்த தர்காவுக்கு இந்து மக்களும் போய் நேர்த்திக்கடன் போறாங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்காங்க. திடீர்னு இந்த இதுக்கு முன்னாடி போய் அங்க நீங்க போயிருக்கீங்களாண்ணே? தர்காவுக்கு போயிருக்கீங்களா? போய் அங்க போய் கடையே வச்சிருக்கேன், கறி கடை வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? எங்க இந்த தர்காலேயே வா கந்திரி கொடுப்பாங்கல்ல? ஆமா, நீங்களே போயிருக்கீங்க. அப்ப பக்கத்துல காமாட்சி கோயிலுக்கும் போயிருப்பீங்க. எல்லாம் ஒரே இதுதான். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் போயிருக்கீங்க, இதுக்கும் போயிருக்கீங்க. ஏன் இப்ப பிரச்சனை வந்து என்ன காரணம்? மக்கள் ஆதரவு இருக்கா? மக்கள் ஆதரவு வந்து யாரும் பயந்து கொடுக்க மாட்டாங்க. இல்ல இந்த போராட்டத்துக்கு மக்கள் யாரும் ஆதரவு கொடுக்கல, யாருமே கிடையாது. மக்கள் அவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க. முஸ்லீம் இந்து ஒற்றுமையா தான் இருக்காங்க. நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, என்னண்ணே இவ்வளவு காலமா திருப்பரங்குன்றத்துல எந்த பிரச்சனையும் இல்ல? தாயா பிள்ளையா தானே பழகிருப்பீங்க, மாமே மச்சனேன்னு பழகிருப்பீங்க. எப்படி பழகிருப்பீங்க? இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை? இது வந்து இது காலகாலமா அங்க வந்து இந்த அது என்ன நேர்த்தி கடன் கொடுத்துருப்பாங்களா? ஆடு கோழி வெட்டுறதெல்லாம் கந்திரி குடுக்குறாங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா? கேள்விப்பட்டேன், நம்மளுக்கு சரியா தெரியல. இப்ப ஏன் இந்த பிரச்சனை? ஊர் மக்கள் சப்போர்ட்டா இருக்காங்க. வெளியில இருந்த பிரச்சனையா உள்ளுக்கு உள்ளவங்களே வர்றவங்க பேசி பேசி தூண்டி பெருசாக்கிறாங்க. இப்ப நீ கூட என்ன பேர் வாங்கணும், பேர் வாங்கணும், பணம் வாங்கணும். இல்ல மக்கள் பிரிஞ்சிடறாங்களா? பிரிவினை ஆயிருது இல்ல? இல்ல அதெல்லாம் அந்தந்த ஜாதி வர்ணத்தவங்க அவங்க தங்கடி வந்துக்கிறாங்க. இவங்க யாரும் வரமாட்டாங்க மக்கள். பார்த்தா எதுவும் தெரியல.